தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து தேர்தல் பணியாற்றிய ஒரே கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி. ஆட்சி அரியணை கட்டில் அமர்வதற்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் அந்த பணியை செஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஒற்றை கட்சி நாங்கள் மட்டும்தான். இங்கே சேகர் பாபு வெற்றி பெற்றதை ஆராயணும். இதை சூட்சமும் கடைசி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுச்சு. அது இப்போ கவர் பிரிஞ்சிருக்கு என்ன கூடாதுன்னு பேன் பண்ணி செல்லாத ஓட்டு கணக்கில் தூக்கி வச்சுட்டாங்க. ஓட்டு கூட வரும்னு தெரிஞ்சோடனே எப்படியாவது ஆட்டத்தை கலைச்சி நிறுத்தி இந்த ஓட்டை பிரி அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஒரு அறிவிப்பை கொடுத்தலான்னு முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு 36 பேர் கிட்டத்தட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க மாவட்டத்தில் இருக்காங்க. எத்தனை பேர் திமுக மாவட்டத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் அண்ணா திமுக மாவட்டத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற நேரத்தில் இவன் அணில் குஞ்சு, இவன் தற்குறி, இவன் எல்கேஜி, இவன் முட்டாப்பைய, இவன் பிளாக் டிக்கெட்டு இப்படிலாம் சொல்லி எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, அமைச்சர் பதவி, அது தாங்க இது தாங்கன்னு போய் நாங்கள் நிற்கல. எங்களுக்கு தார்மீகமாக நாங்கள் மக்களுக்காக வேலை செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கோம். எனவே இந்த அரசு எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றித்தாங்கன்னு பெருந்தன்மையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு குடந்தை அரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். புதிதாக அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, பல்வேறு பார்வைகளை முன் வச்சுருந்தீங்க. இந்த அரசாங்கம் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை மேனிஃபெஸ்டோவில் அவர் சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அதை நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறோம். அடுத்தது அவர் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த மண், அந்த மக்கள், அந்த சூழலுக்கு ஏற்ற வாக்குறுதியாக சிலவற்றை சொல்லியிருக்காங்க. அது நிறைவேற்றணும். இன்னும் அவர் இந்த நாடு தம்முடைய கைக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் செய்யணும், இந்த மண் சிக்கனா அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப ஃபேமஸான மண். இந்த மண் சிக்கிச்சு அப்படின்னு அவருக்கு சிக்குதோ இல்லையோ, விஜய் அவர்களுக்கு சிக்கி அவர்கிட்ட வந்திருக்கு. அதனால் அவர் சரியாக அதை செய்வார்னு நான் நம்புகிறோம். குறிப்பாக அவர் அறிவிச்சிருக்கிறதுல இந்த சிங்கப்பெண்ணை திட்டம், அடுத்தது சிங்கப்பெண் தான் அந்த திட்டம், சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதை ஒழிப்பு இது. அதுக்கு இன்றைக்கி கமிட்டிலாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி தொடங்கும்னாரு. அதனால் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாலே, போதைன்றது வெறும் ஒயின் ஷாப் கடை மட்டும் இல்லை, வேறு வகையில் இன்றைக்கி இப்போ இந்த ஹெராயின், அந்த கஞ்சா, இந்த ப்ரௌன் சுகர், இந்த வேறு இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் தான் முதல்ல கட்டுப்படுத்தணும். 2000 வருஷம் பிரச்சனை, கல்லுண்ணாமையே அதிகாரம் இருக்குது, அதை கூட அடுத்து பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப மோசமானது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறான், அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போகுது, அதெல்லாம் பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த மக்களுக்கான திட்டங்கள்லாம் அவர் அறிவிச்சது செய்வார்னு நம்புகிறோம். குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறை வழியாக இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், நிதி, செலவிட வேண்டிய நிதி, ஒதுக்கப்படுகிற நிதி, அதை மடைமாற்ற மாட்டோம், வேறு பிற துறைகளுக்கு செலவிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை முதல்ல செய்யணும். அதுக்காக தான் ராஜ்மோகனை நியமிச்சிருக்கான்னு நான் நம்புகிறோம். அது கூட நீங்கள் கேள்வி எழுப்பி, ராஜ்மோகனை எப்படி நியமிச்சிருக்கிறாரு, பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் தான் அந்த துறையாக, வேறு துறையெல்லாம் தரமாட்டிங்களா, வீட்டு வசதித்துறை தரமாட்டிங்களா, போக்குவரத்துறை தரமாட்டிங்களா, நெடுஞ்சாலைத்துறை தரமாட்டிங்களா, பொதுப்பணித்துறை தரமாட்டிங்களா? இது மற்ற அரசு இருந்தப்போ செய்யலை. அது அவங்க மேலே எங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஏன்னா பொது தொகுதியில் ஒரு வேட்பாளர் கூட நிறுத்தாதவங்க, பொது தொகுதியில் ஒரு வேட்பாளர் கூட நிறுத்தாதவங்க, அவங்க இதை செய்யலைன்றப்ப பெரியாரை முன் வச்சு பெரியார் மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறப்ப அது எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. ஆனால் இவர் பொது தொகுதியில் 5 பேர் நிறுத்தியிருக்கப்ப அவருக்கு அதை தாண்டி ஏறக்குறைய 36 பேருக்கு தமிழ்நாட்டில் அவருடைய கட்சியில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு 36 பேர் கிட்டத்தட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க மாவட்டத்தில் இருக்காங்க. எத்தனை பேர் திமுக மாவட்டத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் அண்ணா திமுக மாவட்டத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. அதனால் அந்த இடத்துல இவர் சாதி மதம் கடந்து இந்த
இதை உருவாக்கியிருக்கிறாரு, அந்த வாய்ப்பளிச்சிருக்கிறாரு. அப்படின்றப்ப இதை நாங்கள் பாராட்டுறோம். அப்போது ராஜமோகனை ஏன் போட்டுருவோன்னா, ஒரு கண்ணுக்கு வலிச்சா இன்னொரு கண்ணு தான் அழுவும், இந்த கண்ணில் இருந்தால் இதுவும் அழுவும். அப்போ உடம்புல வலி ஏற்பட்டால் எனக்கு தான் தெரியும், இன்னொருத்தர் உங்களுக்கு அந்த வலிக்கு என்னுடைய வலி புரிஞ்சிக்க முடியாது. சொல்லலாம், உணரலாம், ஆனால் அதை முழுமையாக அறிந்து கொண்டு அந்த உணர்வை 100% உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த சமூகத்தில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில், பறையர் இனத்தில் பிறந்து தன்னுடைய தாய் தந்தையர் மூதாதையர் பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டு அறிந்து அதிலேருந்து படித்து இந்த இடத்துக்கு வந்து சினிமாத்துறை, இலக்கியத்துறை, பேச்சுத்துறை எல்லா துறையிலையும் மின்னி மிளிர்ந்து ஒரு தகுதியான நபராக வந்து ஒரு கட்சியில் ஒரு 7-8 பேர் முதன்மையான இடத்துல இருக்கிற அதில் ஒரு நபராக வந்து இந்த அமைச்சரவையில் 9 பேரில் ஒரு அமைச்சரவையில் எடுக்கிறப்ப ஆதி திராவிட நலத்துறையாக அமைச்சராக இன்றைக்கி அவர் பொறுப்பெடுத்திருக்காருன்னா இது வரவேற்கிறோம். ஆனால் அந்த தப்பெல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு இவருக்கு ஒரு இது இருக்கும். அப்போ மக்களுடைய கஷ்டத்தை, அந்த இளைஞர்களோட கஷ்டத்தை, மாணவர்களுடைய கஷ்டத்தை இவர் புரிஞ்சுக்கிட்டு செய்ய வாய்ப்பு இருக்குன்னா இவரை வச்சுருக்காங்க. மற்ற அரசுகள், கடந்த அரசுகள் பேருக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க, நிதியை கொடுப்பாங்க, நிதியை மடைமாற்றிடுவாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். மகாமக குளம் நிகழ்ச்சி அனுப்ப 2 தடவை மகாமகத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மகாமக திருவிழா வரும். அதில் 2 முறை வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அதில் ஒரு முறை நினைக்கிறேன், அது எனக்கு எந்த வருஷம்னு தெரில. அதில் அந்த மகாமக குளத்தை சுற்றி வந்து ரோடு போட்டாங்க, அந்த சிமெண்ட் காரையில் கல்லில். அந்த பாதை போட்ட தொகை எங்கேருந்து வந்துச்சுன்னு கடைசியில் பார்த்தா அது வந்து ஆயுதவாட நலத்துறையிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது என்ன எங்கள் வீட்டு நிதி எடுத்து இவங்க ஏங்க கொடுக்குறாங்க, பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலேருந்து எடுப்பாங்களா இல்லை வேறு துறையிலேருந்து எடுப்பாங்களான்னு பார்த்தா இது எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு விசாரித்தா அதுக்கு என்ன பதில் எழுதுறாங்க தெரியுங்களா? பட்டியல் சமூகத்து மக்கள் இந்த பாதையில் நடந்து செல்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். பட்டியல் சமூக மக்கள் இந்த விழாவிற்கு வர உள்ளார்கள், ஆகையினாலே அவர்களுக்காக இதை செய்கிறோன்னு இந்த நிதி எடுத்து செஞ்சாங்க. அதேமாரி உழவர் சந்தை, அதே மாதிரி சமத்துவபுரம் காசு எடுத்து கொடுத்தாரு கலைஞர் கருணாநிதி. உழவர் சந்தை அது மாதிரி தான் காசு எடுத்து கொடுத்தாங்க. உழவர் சந்தையில் காய்கறி விற்கிறவன் கொண்டு வந்து விற்கிறவன விவசாயத்துக்கு நிலமே இல்லாமல் நிலமற்ற அடிமையாக நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய ஒருத்தவன் எப்படி வந்து காய்கறியை அழைச்சிட்டு வந்து விற்க முடியும்? கூலி விவசாயி தான் இருப்பான். அப்போ அவன் பேரில் உழவர் சந்தைன்னு இவனோட காசை எடுத்து வச்சு எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்தாங்க. அடுத்தது சமத்துவபுரன்ற இதுலேயும் அப்படி தான், இவனுடைய காசை எடுத்து வீட்டை கட்டி கொடுத்து 18 வீடு இவனுக்கு ஒதுக்கிட்டு பாக்கி விட்ட இவன் காசை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் சமத்துவத்தை. எங்கேருந்து கொடுக்குறாங்க? ஐயர்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்குறது தான் சமூக நீதி. இவன்கிட்ட கொடுக்குறது பிள்ளைவாழ்கிட்டேருந்து, ரெட்டியார் செட்டியார்கிட்டேருந்து, பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்டேருந்து சமப்படுத்தி அங்கேருந்து 2வது இடம், 2வது 3வது இடம், 4வது இடம் அடுக்க இப்படி சமப்படுத்தணும். இங்கே இருந்து இப்படி கொண்டு போகிறது தான் சமூக நீதி. ஆனால் இவங்க இங்கே இருக்கிற இவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து அந்த சமூகத்துக்கு சேர்த்து வீடு கட்டி கொடுத்த திட்டத்தெல்லாம் பார்த்துட்டோம். அது மாதிரிலாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆயுதவாட நலத்துறை நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ராஜ்மோகனுக்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து வச்சுருக்காரு நான் நம்புகிறேன். அப்போ அவருக்கு தான் அந்த வழி தெரியும், அவர் செய்ய முடியும்னு நம்புகிறேன். இப்போ இன்னொரு கோரிக்கை இந்த அரசுக்கு வைக்கிறோம். விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து நேரடியாக களத்தில் நின்று தேர்தல் பணியாற்றிய ஒரே கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி. ஒரே கட்சி. விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தார்மீக ஆதரவை நாங்கள் கடிதமாக திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு நேராக சந்தித்து கொடுத்துட்டோம். திருமிகு விஜய் அவர்களுக்கு அன்றைக்கி அந்த கட்சி தலைவருக்கும் அனுப்பிச்சோம். இப்போ இந்த ஒற்றை கட்சி நாங்கள் மட்டும்தான், பாக்கியெல்லாம் தனியாக இருந்து தனிநபராக இருந்து ஆதரிப்பாங்க, இல்லை சின்ன குழுவாக இருக்கலாம். எங்கேயாவது ஒரு அரசியலாக நேரடியாக நின்று பிரச்சாரம் பண்ணுது. ஒரு உதாரணம் வச்சுங்களேன், கும்பகோணம் தொகுதி, அந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வந்து 30 வருஷத்துக்கு மேலே இது வரைக்கும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அமைச்சர் கோசிமணி 3 முறை ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது 3 முறை சாக்கோட்டைக்கா அன்பழகன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. அப்போ தொடர்ந்து 6 கொண்ட 30 வருஷம். இந்த 30 வருஷமும் நான் திமுகலேருந்து வந்தவன், விசிகாவில் இருந்தேன். அவர் 30 வருஷமும் தொடர்ந்து நான் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தான் ஆதரவாக வேலை செஞ்சுருக்கேன். அதனால் வெற்றி பெற்றாங்க. இப்போ இந்த முறை நான் நேர்மையாக விசிலுக்கு, அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து விசில் சின்னத்துக்கு வாக்கு போட சொல்லி எங்கள் கட்சி உறுப்பினர்கள் ஏறக்கூடிய 7000 பேர் இருக்காங்க. 7000 பேர்கிட்ட சொல்லி போட சொல்லிட்டேன். இப்போ 7000 பேர் போட்ட ஓட்டில் இப்போ டெல்டா மாவட்டத்தில் 2 ஜெயிச்சிச்சு. ஒன்று தஞ்சாவூர், அவர் ஆல்மோஸ்ட் சீனியர் அதில் அந்த கட்சியில். 2வது அங்கே தாமரை நின்றுச்சு.
திமுகவிலையும் முன்னாள் மேயர் இருந்தார். அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, மக்கள் கடும் அதிருப்தி வெறுப்பில் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டு இவர் வெற்றி பெற்றார். அதனால் 16,000 ஓட்டு கிட்டத்தட்ட வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் கும்பகோணத்தில் அப்படி இல்லை. கும்பகோணம் தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு சாக்கோட்டை அன்பழகன். மக்கள்கிட்ட வந்து நல்லா நெருக்கமாக இருக்கக்கூடிய, எல்லா சாதி சமூகத்துக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடியது. எனக்கு அப்பா மாதிரி, அவருக்கு நான் பிள்ளை மாதிரி, என்னை வந்து ஒரு மகன் மாதிரி தான் வந்து நேசிப்பார், நடத்தினார். ஆனால் அரசியல் வேறு. நான் அரசியல் களத்தில் நான் ஆதரித்த கட்சிக்கு வேலை செய்யணும்னு வேலை செஞ்சோம். தேர்தல் முடிவுகள் வந்து எண்ணுகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 468 ஓட்டு, 63 ஓட்டு வந்து தாவேக்கா முன்னிலை வினோத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்டை எண்ணுறாங்க. அந்த எண்ணுறப்ப கவர் பிரிஞ்சிருக்கு, எண்ண கூடாதுன்னு பேன் பண்ணி செல்லாத ஓட்டு கணக்கில் தூக்கி வச்சுட்டாங்க. அது மாதிரி பேன் பண்ணி வச்சுட்டாங்க. திரும்ப எண்ணுறாங்க. மாறி மாறி பிரச்சனை ஆகுது. அவர் அடுத்த 20வது சுற்று ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு, பாயில் நிறுத்திட்டாங்க. 21வது சுற்றும் 20வது சுற்றும் கண்டிப்பாக வினோத் அவர்களுக்கு வாய்ப்புள்ள பகுதியாக தான் இருக்குது, ஓட்டு கூட வரும்னு தெரிஞ்சோடனே எப்படியாவது ஆட்டத்தை கலைச்சி நிறுத்தி, இவர் குறைச்சலாக தான் வாங்கிட்டாங்க, இந்த ஓட்டை பிரி அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஒரு அறிவிப்பை கொடுத்தலான்னு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அப்படி தான் செஞ்சவங்க. அதனால் அப்படி செய்கிறத திமுக கைவந்த கலையில் உள்ளவங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியை நான் அனுப்புகிறேன். இங்கே சேகர்பாபு வெற்றி பெற்றதை ஆராயணும், அதே மாதிரி இன்னும் சில அமைச்சர் வெற்றி பெற்றதை ஆராயணும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கடைசியாக 3-4 மணிக்கு மேலே செஞ்சதெல்லாம் இப்போயும் தரவாக இருக்குது. ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த இடங்கள் பறி போகலைன்னா, அங்கே சரியாக தேர்தல் நடந்திருந்தால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இன்னும் 10-20 இடத்துல கூடுதலாக பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த முறைகளில் கும்பகோணத்தில் நாங்கள் வந்து போய் கஷ்டப்பட்டு திரும்ப போய் போராட்டம் நடத்தி, அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு 100 பேர் போய் நின்று ரோட்டை மறைச்சி உட்காந்து, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்து தோழலாம் வந்த பிறகு போராடி வெளியேறு, திமுக வேட்பாளரை வெளியேறு, மக்கள் தந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு, தமிழ்நாடே மக்கள் தீர்ப்பு இருந்துச்சு, இங்கேயும் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு இருந்துச்சு, எண்ணி முடித்து விடை சொல்வதற்கு, வெற்றி தோல்வியை அறிவிப்பதற்கு உடன்படுன்னு முடக்கம் போட்ட பிறகு அதிகாரிலாம் தலையிட்டு உடனே அறிவிச்சிட்டாங்க. இல்லைன்னா அது வழக்கு மாதிரி போட்டு நிறுத்திருப்பாங்க. ஏன்னா இழுபறியில் வந்துட்டு இருக்கு. வழக்கு போட்டு நிறுத்திட்டாலும் முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கு ஒன்று குறைஞ்சிரும். இப்போ பெரிய கருப்பன் வந்து ஒரு ஓட்டில் மிஸ் ஆகுது. இது மாதிரி ஒரு இடங்கள் 3 நாள் நிறுத்தியிருந்தா இதை வந்து சூட்சமாக கடைசி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிச்சு. அப்படியே நிறுத்தி அதிகாரியை வச்சு இழுக்கிறதுக்குள்ளே கோர்ட்டில் கொண்டு போட்டு மறு எண்ணிக்கை இன்னும் போட்டியிருந்தால் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரு சீட்டுக்கு இன்றைக்கி பிரச்சனை. கும்பகோணத்தை நிறுத்தி நிதானமாக விடுதலை தமிழ் புலிகள் கட்சி என்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி அந்த அரசியல் ஆட்டத்தில் காய் நகரத்தில் மிக தெளிவாக நகர்த்தி அதை வெற்றி பெற வச்சோம். இன்றைக்கி ஆட்சி அரியணை கட்டில் அமர்வதற்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் அந்த பணியை செஞ்சுருக்கோம். இப்போ எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, என்ன அமைச்சராக்கணும், என்ன வந்து இதாகணும், அதெல்லாம் ஒரு எங்கள் கட்சியினுடைய அதை தாண்டின ஒரு விருப்பம், போக்குவரத்து, இந்த மாதிரி எங்கள் தோழர்களுடைய விருப்பமாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சமூகத்துக்கு இந்த பணிகள்லாம் நீங்கள் செய்யணும், அதுதான் முதன்மையானது. எனவே எங்களுக்கு இப்போ எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, அமைச்சர் பதவி, அது தாங்க இது தாங்கன்னு போய் நாங்கள் வந்து நிற்கல. எங்களுக்கு தார்மீகமாக நாங்கள் மக்களுக்காக வேலை செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கோம். எனவே இந்த அரசு எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றித்தாங்கன்னு பெருந்தன்மையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். என்னென்னா, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டு முறையில் பெரியார் கொண்டு வந்த சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தனியார் துறைகளில் கார்ப்பரேட் பெருநிறுவனங்களெல்லாம் இன்றைக்கி யாரும் போக முடியாமல் இருக்குது. முதல் தலைமையில் வேலைக்கு வந்தவன், படிச்சுட்டு வந்தவனா வேலைக்கு போக முடியாமல் இருக்குது. அரசு பணி என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு 5% கூட போடுறது கிடையாது. கடைசியாக இருக்க குப்பைன்ற வந்து தூய்மை பணி இருக்கக்கூடிய அந்த பணியை கூட அரசு பணியாக மாற்றுறதுக்கு அரசு ஒத்துக்க மாட்டுது. அந்த சுகாதார நலத்துறை சார்பாக மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கடைசி வேலையை செய்வதற்கு கூட அரசு பணியாக நகராட்சிகள்லேருந்து எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்கன்றப்ப இனி அரசு பணி இல்லைன்னு ஆன பிறகு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், குரூப் 1, குரூப் 2 இதை தாண்டி வராதுன்ற ஒரு நிலைமை இருக்கிறப்ப இந்த தனியார் துறை இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தால் அது சமூக நீதி அடிப்படையில் இந்த மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினம் மற்றும் பழங்குடி மக்களுக்கான சமூக நீதி பிரச்சனை தீரும் என்று நம்புகிறோம். அதை கொண்டு வரணும். 2வது, இந்த கூட்டுறவு துறைகளில் துணைத் தலைவர் பதவி, தலைவர் பதவிக்கு இது இல்லை,
இடஒதுக்கீடுல மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது, அதை கொண்டு வரணும். உள்ளாட்சி நிர்வாகத்தில் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இதில் உறுப்பினர்களுக்கு இது இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது, தலைவருக்கு இருக்குது, ஆனால் துணைத் தலைவருக்கு இல்லை. துணைத் தலைவரை கொண்டு வரணும். அப்போ தலைவர் ஒரு இடத்துல வெற்றி பெற்று இருக்கிறப்ப துணைத் தலைவர் வழியாக சாதி ஆதிக்கம் என்பது பட்டியலின சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கழுத்தை நெருக்கக்கூடிய சூழலை உருவாகிறது. அதை சரி பண்ணி தரணும். இடுகாடு சுடுகாடு போன்ற இந்த மக்களுடைய கடைசியாக அவன் போச்சு அவ்வளோதான்ப்பா அப்படின்ட்டு போய் நிம்மதியாக தூங்க போகிற இடம், அல்லது எரிஞ்சு மீண்டும் இயற்கையாக மண்ணோட மண்ணாக 5 இதாக பூதங்களாக 5 பஞ்சபூதங்களாக மாறப்போகிற ஒரு இதை நிம்மதியாக செய்ய விட மாட்டாங்க. இதெல்லாம் செய்யணும். சாதி ஆணவத்திற்கு தானியாத சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும். இதெல்லாம் இது மாதிரி எங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்குது. துணை பட்ஜெட் போடணும். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில் விவசாயத்துக்கு என்று தனி பட்ஜெட் கொண்டு வந்தார், சிறப்பானது, வரவேற்கத்தக்கது. அதை விட முக்கியமானது அரசமைப்பு சட்டம் 79 இந்திரா காந்தி பிரதம அமைச்சராக இருக்கிறப்ப பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் தனி பட்ஜெட் கொண்டு வரலாம் என்றால் ஏன் திமுகவும் அதிமுகவும் கடந்த 50 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 இதில் ஒரு 26 46 வருஷமாக இந்த 2 கட்சியும் ஆண்ட அரசுகள் துணை பட்ஜெட்டு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ சிறப்பு பட்ஜெட்டை துணை பட்ஜெட்டை நீங்கள் போட மாட்டீங்க. அப்படி போட்டால் தான் சமத்துவம் பண்ண முடியும். அதனால் திருமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இந்த சிறப்பு துணை பட்ஜெட்டை உடனடியாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அடுத்தது எம்எல்சி 1986 எம்எல்சி எம்ஜிஆர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டது. அன்றைக்கெல்லாம் எப்படின்னா யாரெல்லாம் தோக்கடிக்கணும் மக்கள் பார்த்து தோக்கடித்த பிறகு கலைஞர் என்ன பண்ணுவார், அதே ஆளை எம்எல்சி வழியாக உள்ளே கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த எம்எல்சி முறையை திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற நேரத்தில் இவன் அணில் குஞ்சு, இவன் தற்குறி, இவன் எல்கேஜி, இவன் முட்டாப்பைய, இவன் பிளாக் டிக்கெட்டு இப்படிலாம் சொல்லி எம்எல்ஏ ஆனவங்களையும் ரசிகர் பட்டாளம் மாதிரி பார்க்குற மனநிலையை புகுத்தி வச்சுருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு புகுத்தி வச்சுருக்க நிலைமையிலையும் அங்கேருந்து வந்தவங்க புதிதாக இருக்கிறதுனால இவர்களுக்கென்று ஒரு படிப்பினையும் அனுபவமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கும் 2.5 கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கணும்னா இந்த எம்எல்சி முறையிலிருந்து ஏற்கனவே பல்வேறு துறைகளில் கோலாட்சிய அந்த துறை தலைவர்கள், அந்த துறையில் இருக்கக்கூடிய ஜீனியர்ஸ் அதே மாதிரி இந்த சட்டமன்றத்துக்கு உள்ளே வரணும். எம்எல்சியில் மேலவை உறுப்பினராக வரணும். பாராளுமன்றத்தில் மேலவை இருக்குல்ல, இங்கேருந்து 33 பேரை வச்சு தேர்ந்தெடுக்கிறோம்ல, இங்கேருந்து அனுப்புறீங்கள. இப்போ அடுத்தது உங்கள் ஆட்சியில் அடுத்தது 6 பேருக்கு வரப்போதில்ல, அதில் 3 பேருக்கு எடுத்துகிட்டு மேலே நீங்கள் அனுப்ப போகிறீங்களா, கூட்டணி கட்சி உதவியோடு 4 பேருக்கு எடுத்துகிட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பாடு இருக்குல்ல. அந்த சிஸ்டம் அங்கு உண்மை என்றால், அரசமைப்பு சட்டப்படி இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் எம்எல்சியை கொண்டு வந்து இன்னும் வாய்ப்புள்ள தகுதியான நபர்களை உள்ளே கொண்டு வரணும். காமராஜர் தோற்றுருக்காரு, நல்லகண்ணு தோற்றுருக்கிறாரு, இந்திரா காந்தி அம்மையா தோற்றுருக்காங்க, இப்படி நல்ல தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கன்றப்ப தோல்வி அடைந்த அனைவரும் தகுதி அற்றவர்கள் என்று பார்க்க முடியாது, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியாது. வெற்றி பெற்ற அனைவரும் தகுதியானவர்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்று முடிவு செய்ய முடியாது. எனவே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றி பெறப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் மக்களால் அறிவால் அங்கீகரிக்கப்பட்டவர்களையும் 2.5 கலந்து நல்ல ஆட்சியை கொண்டு வந்தால் அந்த ஆலோசனை என்பது, வழிகாட்டுதல் என்பது சிறந்த நல்லாட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். திருமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அது எளிமையாக போயிடும். அந்த கண்காணிப்போடு அரசு நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த கோரிக்கையும் உங்கள் வழியாக திருமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். மிக்க நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்